ஹலோ ஆல். இன்றைக்கி ஒரு இட்லி பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா? உங்கள் வீட்டில் இட்லி பொடி இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன்ப்பா அப்படின்ற ஆள் இருக்காங்களா? அப்போ அவங்களுக்கு இந்த இட்லி பொடியை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த இட்லி பொடியோட ஹீரோ ஃப்ளாக்ஸ் சீட் தான், ஆலி விதைன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம இட்லி பொடி செய்ய போகிறோம். இது மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. எந்த கப் எடுக்கிறீங்களோ அதில் 2 கப் வந்து ஃப்ளாக்ஸ் சீட், 1 கப் கருப்பு உளுந்து, 1 கப் வந்து கடலைப்பருப்பு, தோலோடு இருக்க பூண்டு ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேங்க. 15 நீட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். சீரகம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன், மிளகு கருப்பு மிளகு வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம எடுக்கிற டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு, இந்த பொடிக்கு தேவையான உப்பு இது. அப்புறம் நம்ம கருவேப்பிலைக்கு அளவெல்லாம் இல்லைங்க. நான் வந்து இந்த ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் தேவைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ளாக்ஸ் சீட், ஆலி விதை, அதை கொட்டிக்கலாங்க. ஃப்ளாக்ஸ் சீடோட பதம் வந்து நல்ல சூடானவுடனே ஒரு 2 மினிட்ஸ்லேயே பொரிய ஆரம்பிக்குங்க. அவ்வளோதான், அந்தளவுக்கு சூடாக போதும். இதை எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீடுக்குன்னு தனி ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் இருக்குங்க. அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இது மாதிரி இட்லி பொடியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதில் பெருசாக ஃப்ளேவர் தெரியாது. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ஃப்ளாக்ஸ் சீட் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதுவே வெடிக்கிற சவுண்டு கேட்குங்க. அப்போ வந்து நீங்கள் இதை எடுத்துடலாம். எடுத்து வச்ச கருப்பு உளுந்தை சேர்த்துக்கிறேங்க. கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிறேங்க. இந்த 2 பருப்பும் நல்ல வாசனை வந்து கடலைப்பருப்பு கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணுங்க. இப்போ இந்த பருப்பு பாதி வறுப்பட்டுருங்க. அப்போ வந்து சோம்பு சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், நம்ம எடுத்து வச்சா 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். ஃப்ளாக்ஸ் சீடோட ஃப்ளேவரை பேலன்ஸ் பண்ண இந்த வெந்தயம் யூஸ் ஆகுங்க. ஸோ அதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறோம். இங்கே பாருங்கள், நம்ம சேர்த்த கடலைப்பருப்போட கலர் நல்லாவே மாறி இருக்குது, நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலையை வறுத்துக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்குறீங்க அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு நொறுங்குற அளவுக்கு வறுத்துக்கணுங்க. ஈரப்பதமே இருக்கக்கூடாது. ஆயில் சேர்த்துக்கிறேங்க. அதில் எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி தோலோடு இருக்க பூண்டு, இதை வறுத்துக்கலாங்க. இது லைட்டாக கலர் மாறணும்னா நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவையும் சேர்த்துப்போங்க. 15 காஞ்ச மிளகா. மிளகா வறுப்பட்டு பூண்டு இப்படி நல்லா கலர் மாறினோன்னே இதை எடுத்துடலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் தனியாக ஆற வச்சுருக்கேங்க வறுத்ததை. ஃப்ளாக்ஸ் சீடை தனியாக ஆற வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறமா இதை சேர்த்து அரைக்கணுங்க. இல்லை இதை தனியாகவும் அரைச்சி கலந்துக்கலாம். கொரகொரப்பாக இது மாதிரி ரவை பதத்தில் இருந்தால் தாங்க பொடி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. தேங்க்யூ ஆல்.